அதாவது இந்த காயப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகள் தான் முதன்மையான பங்கு. ரோட்ல போகும்போதோ இல்ல வேற எங்கேயாவது இருக்கும்போதோ யாரு சொன்னாலுமே ஏதோ ஒண்ணு நம்மள தவறா சொன்னாலும், "யோவ் கொஞ்சம் ஒதுங்கி போயா, பார்த்து போக மாட்டேன்" இப்படின்னு சொன்னா கூட நமக்கு காயப்பட மாட்டோம். ஆனா அதுக்கு மாறா கோபம் தான் படுவோம். கோவப்பட்டு சத்தம் போடுவோம், அதோட போயிருவோம். ஆனா நமக்கு நெருங்கிய உறவுகள், நம்ம நேசிக்கக்கூடிய உறவுகள் நம்மகிட்ட கொஞ்சம் முகம் சுளிச்சு பேசினா கூட கோபப்படவே முடியாது. காயம் பட்டு மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டே இருப்போம். ஸோ உங்க வார்த்தை கண்டிப்பா உங்க வாழ்க்கை முழுவதும் கவனமாக நீங்க கொண்டு வரணும். யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பிறர் மூலமாக பாதிக்கப்படுறதை விட நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மூலமா பாதிக்கப்படுறது தான் ரொம்ப அதிகம். உங்க மனைவியோ அல்லது உங்க கணவரோ உங்ககிட்ட சாப்பிட்டீங்களா, என்னம்மா பண்ணுது அப்படின்னு கேட்கும் பொழுது டக்குன்னு அவங்கள கோவப்படாதீங்க. உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்களை காயப்படுத்திடும், மனசுக்குள்ளேயே புழுங்க வச்சிடும். இருடா கண்ணு, கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன் அப்படின்னு கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். அவங்க எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருப்பாங்க. ஸோ உங்களுடைய விருப்பு வெறுப்பு இது எல்லாத்தையும் யார்கிட்ட வேணாலும் காட்டுங்க. ஆனா உங்க ரொம்ப பிடித்தமானவர்கள்ல தயவு செய்து உங்களுடைய முகசுளிப்பை கொஞ்சம் கூட காட்டாதீங்க. ஏன்னா உங்களுக்காக உங்களை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்க அவங்களால அதை வாழ்க்கை முழுதும் தாங்கிக்கவே முடியாது. வார்த்தைகள் இனி வாழ்க்கையில கவனமா பயன்படுத்துங்க. நாளை சந்திப்போமா?